वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति ओं नमो वेंकटेशाय திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நாரத பக்தி சூத்திரத்தில் மகத் சங்கதஸ்து துர்லபா அகம்யா அமோகஷ்ச அப்படின்னு 39வது சூத்திரம். பக்தி ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் சத்சங்கம் அப்படிங்கிறத இங்கே காட்டி கொடுக்குறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். ரூபகோஸ்வாமியும் ஆதோ ஸ்ரத்தா தத சாதுசங்கா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரேம பக்தியானது பலவிதமான கட்டங்கள் தாண்டி வரும் அப்படின்னு அந்த இடத்துல பகவன் நாம சிந்து சித்தாந்த சிந்துங்கிற கிரந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சாதுசங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி சதகத்தில் போய் பார்க்கும்போதே சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே. இப்போ நம்ம நித்தியம் சாப்பிடும்போது தோசை வாப்பாலோன்னு ஆற்றுல அந்த தோசை கல் சுற்றுத்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதில் தெளிப்பாலாம். தெளித்தா அந்த ஜலம் இருக்கிற இடம் கூட தெரியாது, புஷ்ஷுன்னு ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதே ஜலம் சந்தத்தாயசி, அயசின நெருப்பு, இது இரும்பில் ரொம்ப காய்ச்சின இரும்பில் சம்ஸ்திதஸ்ய பயசா ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா நாமாபி ந ஞாயதே, பேர் கூட தெரியாது, ஜலம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம் 2 நிமிஷம் கழிச்சு. அதே ஜலம் முக்தாகாரதயா ததேவ நிர்ணீ பத்ரஸ்திதம் ராஜதே, நிர்ணீ பத்ரஸ்திதம் முக்தாகாரதயா ததேவ ராஜதே. ஒரு தாமரை இலை மேலே ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா அதை பார்க்குறதுக்கு முத்து போல் தெரியுமா, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியும். அதே ஜலம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. இப்போ முத்துன்னு சொல்கிறோமே, அந்த முத்து எப்படி ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் இங்கே காட்டி கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மழை காலத்தில் இந்த சிப்பி திறந்துன்னு இருக்குமா, அதில் விழக்கூடிய ஒரு சொட்டு ஜலம் அப்படியே அது மூடினோடனே முத்தா மாறுறதுன்னு சாஸ்திரத்தை சொல்கிறார். ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே, முக்தா மாறுறதுதான். இதெல்லாம் என்ன பலவிதமான கட்டம் சொல்கிறார். பிராஜே நாதம மத்தியம உத்தம குணா சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்க்கத்தினால தான் பலவிதமான அதம மத்தியம உத்தமமான குணங்கள் ஏற்படுறது அப்படின்னு அழகாக நீதி சதகத்தில் சம்சர்க்கம் எவ்வளோ முக்கியம், அது சாது சங்கமாக இருந்தால் எப்படி முத்து போல பிரகாசிக்கலாம், அதுக்கு மேலே முத்தாவே மாறலாம். இந்த சாதாரண ஜலம் முத்தாவே எப்படி மாறுறது அப்படிங்கிறத உதாரணமாக வச்சு சொல்லிருக்கார். அதுக்கோசரமே இந்த சாது சங்கம் ஏற்படணும். இந்த சத்சங்கமானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்னா முக்கியதஸ்து மகத் கிருபையைவா பகவத் கிருபா லேஷாத்வா அப்படின்னு 38வது சூத்திரம் நாரத
பக்தி சூத்திரத்தில் பகவானே சுயமே அவனுடைய கிருப்பை லேசாக நம்ம மேலே உழுந்தா போதும் இந்த பக்தியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது சங்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தேவஸ்தானம் துவாரா, SVBC சேனல் துவாரா. அதனால்தான் இந்த பகவத்கீதை பாராயணமானது பிரதிதினம் பிரதிஸ்லோகம் ஒவ்வொரு ஆத்துலேயும் கேட்கணும்னு தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சுருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमधः शाखमश्वत्थं प्राहुरव्ययम्
சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். இப்பொழுது நாம் செய்த பாராயணத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தங்களை டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमधशाकमश्वत्थं प्राहुरव्ययं छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्. ओम नमो भगवते वेंकटेशाय नमः. பகவத்கீதையினுடைய 3வது ஷட்கம் 13வது அத்தியாயம் தொடங்கி 18வது அத்தியாயம் வரையிலும் அது காண்பிக்கப்படுகிறது. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் என்னும் 3 விஷயங்கள் தான் பகவத்கீதையின் திரண்ட பொருள். அதைத்தான் பரமாத்மா அர்ஜுனனுக்கு அத்தியுதமாக உபதேசம் செய்திருக்கிறான். இதை சுவாமி எம்பெருமானார் என்னும் பகவத் ராமானுஜர் ஆச்சரியமானதொரு வியாக்கியானமாக நமக்கு அருளி செய்திருக்கிறார். இந்த 13வது அத்தியாயம் தொடங்கி 18வது அத்தியாயம் வரையிலும் கீழே 12 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மறுபடியும் ஒரு முறை சம்மரை செய்யப்படுகின்றன, மறுபடியும் ஒரு முறை சிம்மாவலோகன நியாயத்தில் பார்க்கப்படுகின்றன. மேலும் சில விசேஷமான குறிப்புகளும் இந்த 6 அத்தியாயங்களில் காண்பிக்கப்படுகின்றன. பேட்டிகா சங்கதி என்பதாக பெரியோர்கள் இதை பிரிக்கிறார்கள். இதை எப்படி பிரிக்கணுன்றதுக்கு ஒரு டெக்னிக்கலான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். 13வது அத்தியாயம் என்பது க்ஷேத்திரஜ விபாக யோகம், 14வது அத்தியாயம் என்பது குணத்திரய விபாக யோகம். க்ஷேத்திரஜன் என்பதாக உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் என்பதை விஸ்தாரமாக பகவான் கண்ணன் உபதேசம் பண்ணினான் பார்த்தசாரதி. அதே மாதிரி பரிசுத்தனான ஆத்மாவிற்கு சத்வாதி குண காரியங்களில் ஏற்படக்கூடியதான ஒரு பற்றுதல் இருக்கிறது, அதுதான் சம்சார பந்தத்திற்கு மிகப்பெரிய காரணம் என்பதையும் தெரிவித்தார். அதன் பின்னர் 14வது அத்தியாயத்தில் சத்வாதி குணங்களின் காரியத்தினாலே காரியங்களினுடைய சங்கமத்தினாலே, சங்கம்னு பேர் அல்லது சங்கமம்னு பேர், அவற்றினாலே அதனாலே உண்டாகிறது. என்ன உண்டாகிறதுன்னு சொன்னால், அதாவது பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்திற்கு பகவானே முக்கிய காரியம். அதாவது குணங்கள் 3ம் சேர்ந்து ஒரு ஜீவனை டாமினேட் பண்ணுறது, அது பகவானுடைய இச்சையினாலே ஏற்படுகிறது. எவர்கள் வியபிச்சாரமில்லாத பக்தியினாலே அவனை வணங்குகிறார்களோ, அவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் இந்த முக்குணத்திலிருந்து கடந்து வெளியேறுகிறார்கள், பரமசாமியத்தை பெறுகிறார்கள், பரமாத்மாவிற்கு துல்லியமானதொரு நிலைப்பாட்டை அவர்கள் பெறுகிறார்கள். இப்பொழுது என்று 16வது அத்தியாயம் வரையிலும் சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த 15வது அத்தியாயத்தில் வரும்பொழுது சம்சாரத்தை ஒரு மரமாக வர்ணிக்கிறான் பகவான். அந்த சம்சாரம் என்னும் ஒரு மரம், அதை வெட்டி எறிய வேண்டும். அப்படி வெட்டி எறியாதவனுக்கு பத்தன் என்று பெயர். வெட்டி வீழ்த்தி அதை விட்டு விலகினவன் இருக்கானே, அவனுக்கு அக்ஷரன் என்பதான முக்தன் என்று பெயர். அந்த முக்தனை காட்டிலும் வேறுபட்டவன் யார் என்றால் புருஷோத்தமனான பார்த்தசாரதி, வாசுதேவன், சர்வேஸ்வரன், ஸ்ரீமன் நாராயணன். ஆகையால் தான் இந்த அத்தியாயத்திற்கு புருஷோத்தம யோகம் என்பதாக பெயர். உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மா இத்யு உதாகிருதா. உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மா, பத்தன், முக்தன், இவர்களை காட்டிலும் அத்தியந்தம் விலக்ஷணபூதனான பகவான் என்பது இதனுடையதான பொருள். இந்த அத்தியாயத்தை நாம் புருஷோத்தம யோகம் என்று வர்ணிக்கிறோம். இவர்கள் இருவரை காட்டிலும் அவனுடைய வைலட்சண்யம் என்பது மிக தெளிவாக இங்கே காண்பிக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மரத்தை வரைய சொன்னால் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி வரைவோம்? நம்ம சும்மா எனக்கு ஒன்றும் பெருசாக வரையலாம் தெரியாது. அப்படி ஒரு மரத்தை வரைய சொல்லணும்னா மரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வேர்கள் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டெம் நடுப்பகுதியானது மரம் வளரும், அப்புறம் மரத்தினுடைய கிளைகள் படரும்,
அந்த கிளைகளில் இலைகள்லாம் இருக்கும். அந்த மரமானது மேற்புறமாக வளர்ந்துட்டே இருக்கும். அதுதானே ஒரு மரத்துடைய ஸ்ட்ரக்சர். அப்படி தான் நம்ம மரத்தை பார்க்குறோம். தென்னை மரத்தை அப்படி தான் பார்க்குறோம், பனை மரத்தை அப்படி தான் பார்க்குறோம், புன்னை மரத்தை அப்படி தான் பார்க்குறோம், மகிழ் மரத்தை அப்படி தான் பார்க்குறோம், ஆலமரத்தை அப்படி தான் பார்க்குறோம், வேப்ப மரத்தையும் அப்படி தான் பார்க்குறோம், அரச மரத்தையும் அப்படி தான் பார்க்குறோம். எல்லா மரமும் அப்படி தான் இருக்கும். இதுதான் டிஃபால்ட்டு. எங்கேனா மரத்தினுடைய வேர்பகுதி மேல் பக்கமும் மரத்தினுடைய நுனிப்பகுதி கீழ்பாகமும் இருந்து பார்த்துருக்கோமா? அப்படி இருந்தால் மரத்தை முளைக்க வைக்க முடியுமா? இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கதை, அதாவது பகவத்கீதைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கதை, ஆனால் கான்டெக்ஸ்ட் புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பகவத்கீதைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கதை, பட் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பெரிய பேயாழ்வார் திருமணிசை ஆழ்வாரை திருத்தி பண்ணி கொண்ட கதை சொல்லுவார். திருமணிசை ஆழ்வார் பல மதங்கள் இருந்திருக்கார். அவர் சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம்னு பல மதங்கள் இருந்திருக்கார். அந்த மாதிரி அவர் வைஷ்ணவனாக பிறந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஈடுபாடு இல்லாமல் வைஷ்ணவத்தை விட்டு வெளியில் இருந்ததை பார்த்து பேயாழ்வார் மனசு வருத்தப்பட்டார். அதுக்காக ஒரு காரியம் பண்ணினார். திருமணிசை ஆழ்வார் பார்க்குற மாதிரி அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் திருமணிசை ஆழ்வார் கண்ணில் படுற மாதிரி தண்ணீரே இல்லாத கணத்தில் அறந்து போன தாம்பு கயிறை கொண்டு ஓட்ட குடத்தை வைத்து தண்ணீர் இறைக்க தொடங்கினார் இவர். எதுவுமே பாசிபிலிட்டிஸ் இல்லை, எதுவுமே நாட் பாசிபிள். தண்ணீர் இல்லாத கிணற்றில் அறந்து போன தாம்பு கயிற்றை கொண்டு ஓட்டை குடத்தில் தண்ணீர் முகர தலைப்பட்டார். அது மட்டும் இல்லை, அது எதுக்காக அந்த தண்ணீர் தூக்கணும் அப்படின்னு கேட்டால், அங்கே சில செடிகளை எல்லாம் நட்டு வைத்திருந்தார். எப்படி நட்டு வைத்திருந்தார்? வேர்பகுதி விண்ணை பார்க்கும்படியாகவும் அதனுடைய நுனிப்பகுதி என்பது பூமியில் புதைத்து வைத்திருந்தார். செடியெல்லாம் தலைகீழ நட்டு வச்சிருந்தார். செடிகளை எல்லாம் தலைகீழாக நட்டு வைத்திருந்தார். விசித்திரம் இது. உலகத்தில் யாராவது அப்படி செடி நடுவாளா? குழந்தைகிட்ட கொண்டு போய் செடியை கொடுத்தா கூட செடியை கீழ்ப்பகுதியில் தான் நட்டு, வேர்பகுதியை தான் பூமியில் நட்டு வைப்பான். இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் கீழ்நோக்கு நாள்னு போட்டிருப்பான். அப்படி பூமியில் பயிர் வைப்பதற்கு நல்ல நாள் என்று அதற்கு பொருள். அந்த மாதிரி தான் நட்டு வைக்கணுமே தவிர்த்து மேல் பகுதி எப்படி நடுவா? அது நடலாமா? அப்படி நடுறது சரியில்லை இல்லையா? அப்போ திருமணிசை ஆழ்வார் பேயாழ்வாரை பார்த்து கேட்டார், என்ன சுவாமி, என்ன காரியம் பண்ணுறீங்க நீங்கள்? முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ணுறீங்களே. பூமியில் வேர்பகுதியை தான் நட்டு வைப்பா, நீங்கள் களையை நட்டு வச்சுட்டு பூமியை வேர்பகுதியை மேல் பக்கம் காமிச்சிட்டே இல்லைன்றார். நான் பண்ணுறது முட்டாள்தனம்னா நீ பண்ணுறது என்னன்னு கேட்டார் அவர். நான் என்ன முட்டாள்தனம் பண்ணுறேன்? என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு எம்பெருமானை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை போய் நீ தொழுகிறாயே, இது நியாயமான கேட்ட உடனே தான் திருமணிசை ஆழ்வாருக்கு விஷயம் புரிஞ்சுது. ஓகே ரைட் அப்படின்னு நம்ம பண்ணது தப்புன்னு புரிஞ்சுன்னு வந்தாராம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாள் குரு பரம்பரையில். அதனால் ஊர்துவமூல மதசாகம் என்று இங்கே அத்தியாயமானது ஆரம்பமாகிறது. பகவான் இந்த விசித்திரமான ஒரு மரத்தை இங்கே வர்ணிக்கிறான். அந்த மரத்தினுடைய வேர்பகுதி மேல் பாகத்தில் உள்ளது, மரத்தினுடைய நுனிப்பகுதி கீழ்பாகத்தில் உள்ளது. இந்த பெருமாளே சொல்கிறான், நான் யார் அப்படி கேட்டார். மரங்களுக்குள்ளே நான் அஸ்வத்த மரம் என்று கீழே வர்ணித்தான் அல்லவா? அதுதான் அஸ்வத்தராஜன் என்று பெயர் மரங்களுக்கெல்லாம். மரங்களுக்கு தலைவன் யாருன்னா அஸ்வத்த மரம், அரச மரம். கிராமங்களில் இன்றைக்கும் பார்க்கலாம், ஆற்றங்கரையோரம் அரச மரங்கள் இருக்கும். அரச மரத்துக்கடியில் பிள்ளையார் இருப்பார், அரச மரத்துக்கடியில் ஆஞ்சநேயர் இருப்பார், அரச மரத்துக்கடியில் நாகம் இருக்கும், அரச மரத்துக்கடியில் பெருமாள் சுவாமிகளுக்கு கோவில், அதாவது லிங்கம் இருக்கும், கோவில் இருக்கும். அரச மரம்ன்றது அவ்வளோ விசேஷமானது. மரங்களுக்கெல்லாம் அது ராஜா. எப்படி சிங்கம் காட்டுக்கு ராஜா என்று நாம் சொல்லுகிறோமோ, அதுபோல் மரங்களுக்கு ராஜா யாருன்னா அஸ்வத்த விருட்சம் என்பது பெயர். தம் பகவானுக்கு அஸ்வத்த நாராயணன் என்பது பெயர். ஸ்ரீமுஷ்ட க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீமுஷ்ட க்ஷேத்திரம்னு இருக்குது. அதாவது அரியலூர் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், முட்டம்னு பேர் இதுக்கு. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முட்டம் வேறு, இது வேறு. இது அரியலூர் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்குது. ஸ்ரீமுஷ்டம்னு க்ஷேத்திரம், ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். பெருமாள் வராக அவதாரம் எடுத்திருக்கான். அந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு பின்பக்கம் போனோன்னா வேத புஷ்கரணி என்ற ஒரு ஆச்சரியமான புஷ்கரணி இருக்குது, ஒரு குளம் இருக்குது. வேத புஷ்கரணின்னு பேர் அந்த குளத்துக்கு. அந்த குளத்தங்கரையில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் பெருமாள் சன்னதி என்ன தெரியுமோ, அஸ்வத்த நாராயணன்னே பேர் பெருமாளுக்கு. வெறும் அஸ்வத்த நாராயணன், அஸ்வத்த விருட்ச ரூபமாகவே பெருமாள் அங்கே இருக்கான். ஸ்ரீமுஷ்ட க்ஷேத்திர மகாத்மியத்தில் அஸ்வத்த நாராயண ரூபனாக பெருமாள் காண்பிக்கப்படுகிறான். தாரை முதலானவர்கள் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணச்சே நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதிகி என்று சொல்லுகிறான்.
வேதமே விரக்ஷயோ ஸ்தப்தோ திவிதிஷ்டத்யேகா என்று பகவான ஒரு அழகான மரமாகவே சொல்லுகிறது. அஹோபில க்ஷேத்திர மகாத்மியம் முதலான புராணங்களில் பகவான் ஒரு சமயம் 12 ஆண்டுகள் மக்களுக்கு மழை இல்லாமல் பொய்த்து போன காரணத்தினாலே மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உண்டானார்கள். அவர்களுடைய பசியை போக்குவதற்காக சிறந்த ஆமர மரம், மாம்பழங்கள் நன்கு பழுத்து கொலுங்குகின்றதான மரமாக பகவான் ஆவிர்பவித்தருளினான் என்று அஹோபில க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் மரத்துக்கும் பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இவ்வளவு ஏன், ஸ்ரீமத் பாகவதம் என்பது மகாபுராணம் நமக்கு தெரியும். கிருஷ்ணாவதார லீலா வினோதங்களை வர்ணிப்பதற்காகத்தான், கிருஷ்ண சரித்திரங்களை வர்ணிப்பதற்காகத்தான் பாகவத மகாபுராணத்தை வியாசர் எழுதினர். அந்த பாகவதத்தில் கிருஷ்ணாவதாரம் நடைபெறுவதற்கு முன்பாக தேவகியின் கருவில் கிருஷ்ணன் வளர்ந்து கொண்டிருப்பதை வர்ணிக்கிறார் சுகபிரம்மம். அப்பொழுது பிரம்மா முதலான தேவர்கள் தேவகையின் கருவறைக்குள்ளே சென்று அங்கே கருக்கோட்டியுள் கிடக்கும் பரமாத்மாவை சேவித்தார்கள், கண்ணனை சேவித்தார்கள். கருக்கோட்டியுள் கிடந்த கை தொழுதுகிறார்கள் எங்கே, கண்ணனை. அப்பொழுது பிரம்மா ஒரு மரமாக, ஒரு விருட்சமாக பகவான ஸ்தோத்திரம் பண்றார். ஏகாயனோசோ த்விபலஸ்திரிமூலஹ சதூரசஃப் பஞ்சஷிபஷடாத்மா சப்தத்வகஷ்ட விட்டபோ நவாக்ஷஹ தசச்சதி விககோஹ்யாதி விருக்ஷா என்று பகவானே ஒரு மரம் என்று வர்ணிக்கப்படுகிறான். இப்படியெல்லாம் மரத்துக்கும் பரமாத்மாவிற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. புனரா நின்ற மராமரம் ஏழும் அன்று எய்த ஒருவில் வளவாவோ என்று ஆழ்வார்கள் மரத்தை ராமாவதாரத்தில் ராமன் துளைத்தரை வர்ணிக்கிறார். இப்படி பார்க்கணும். இப்பொழுது சம்சாரம் என்னும் அற்புதமான ஒரு விருட்சம், இது ஒரு ஆச்சரியமான விருட்சம். இன்றைக்கும் நமக்கு சம்சாரத்தை சரியாக புரிஞ்சுக்க முடியல நம்மளால். சம்சாரம்னா உடனே தாலி கட்டிய மனைவி என்பதாக மட்டும் பொருள் இல்லை. சம்சாரம்னா நம்முடைய உற்றார் உறவினர்கள், நாம் இப்பொழுது பிறந்திருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலம், இது எல்லாத்துக்குமே சம்சாரம் தான் பேர். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம் என்று சம்சார சமுத்திரத்தில் நாம் ஆழ்ந்து கிடைக்கிறோம் என்று பேர். சம்சாரத்தை விலட்சணமானதொரு அரச மரமாக உருவகப்படுத்தி இதை வெட்டி எறியாத ஜீவர்கள் பத்த ஜீவர்கள் ஆவார்கள். இதுதான் கான்செப்ட். இந்த அத்தியாயத்திற்கு மெயினான கான்செப்ட் தான். இந்த உபன்யாசத்தில் இதற்கு முன்பாக ஒரு முறை நான் கோட் பண்ணியிருக்கேன். விஷவிருக்ஷோபி சம்பர்த்திய ஸ்வயம் சேத்தமசாம்பிரதம் என்று ஒரு மகாகவி சொன்னான். நாம் வளர்த்தது நல்ல மரம் என்று நினைத்திருப்போம், ஆனால் நமக்கு உண்டான அனைத்து விதமான தீமைகளுக்கும் இந்த மரம்தான் காரணம் என்று ஒருவர் கண்டறிந்தார். அதாவது ஒருத்தர் ரொம்ப செல்லமாக வீட்டில் ஒரு மரம் வளர்க்குறார். அவர் ரொம்ப ஆசையாக வளர்ந்துட்டுருக்கார். ஆனால் அவருக்கு ரொம்ப வீசிங் ப்ராப்ளம். அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. டாக்டர் என்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் டாக்டர் சொன்னான், சரி நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னா. அங்கே இருந்தான், சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்தான். அப்புறம் இவர் என்ன பண்ணார், டாக்டர் அழைச்சிட்டு போய் தான் ஆசையாக வளர்க்கக்கூடிய மரத்தை காண்பிச்சார். டாக்டர் அந்த மரத்தை பார்த்த உடனே அதனுடைய இலையை ஒன்று கிள்ளி எடுத்து மூந்து பார்த்து, அதை கிழித்து பார்த்து, திருப்பி மறுபடியும் மூந்து பார்த்து, ஐயா உனக்கு வீசிங் ட்ரபிள் வந்ததுக்கும் உன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் சுவாச கோளாறோடு திண்டாடுவதற்கும் ஒரே காரணம் என்ன, இந்த மரம் தான். ஏன்னா இந்த மரம் வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. நீ நினைக்கிற மாதிரி வேப்ப மரத்தை போன்று, அரச மரத்தை போன்று, ஆலமரத்தை போன்று நல்ல மரம் இல்லை. இது விஷச்செடி. இதனுடைய காற்று பட்டாலே உசுறு போயிடும். இவ்வளோ நாள் நீ உசுரோடு இருந்ததே பெரிய விஷயம். எப்படி நீ உசுரோடு இருக்க முடியாது உன்னால? காரணம் என்ன, இது கொடிய விஷத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இது நம்மை கொல்லக்கூடியதான பாய்சனை ஜென்ரேட் பண்ணக்கூடியது. இது முதல் வேலையாக இந்த மரத்தை வெட்டி எறி, அப்போ தான் உனக்கு உடம்புக்கு தேவையாகணும். ஐயோ டாக்டர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தனேன், ரொம்ப ஆசையாக வளர்த்தனேன், இதுக்கு கீழே உட்கார்ந்து அப்படி ஈஸி சேர் போட்டு உட்காந்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குமே, இந்த இடத்த நான் ரொம்ப விரும்பி பண்ணினேன். அப்புறம் நீ உன் இஷ்டம், உன் உசுறு பழக்கணும்னா இதுதான் பண்ணியானும். நீ உயிரோடு இருக்கணும்னா இதுதான் வழி, இதை விட வழி கிடையாது. இதை வெட்டி எரிஞ்சா தான் உண்டுங்கிற. ஆனால் அவனுக்கு ரொம்ப மனசு சங்கடப்படுறது. விஷவிருக்ஷா அப்படி சம்வர்த்திய, தான் வளர்த்தது விஷச்செடி என்று தெரியாமல் வளர்த்து விட்டோம். ஆனால் இப்பொழுது வளர்ந்த பிறகு அதிகமாக நேசித்த அதனை, ஆசையாய் பார்த்து வளர்த்த அதனை வெட்டி எறிவது என்பது கடினம். விஷவிருக்ஷா அப்படி சம்வர்த்திய ஸ்வயம் சேத்தும் அசாம்பிரதம்.
தன்னாலேயே அதை வெட்டி எறிய முடியாது என்பதுதான் உண்மை. அதான் நிதர்சனம். இப்போ இந்த மரம் எது தெரியுமா? சம்சாரம்ன்றதான மரம். நமக்கு பொண்டாட்டி, பிள்ளை, வீடு, வாசல், சமையல், அப்புறம் சம்பாத்தியம், பேரம் பேத்தி, காரு, பங்களா, ஏசி ரூமு, நீச்சல் குளம், இப்படியெல்லாம் நாம் பிளான் பண்ணுறோம். இப்படியெல்லாம் நம்ம ட்ரிக்கி பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம இதை நாம் விட்டுட்டு போய் சம்சாரத்தை விட்டுடு, சம்சாரத்தை வெட்டி எறி. சம்சாரம்ன்றது பாய்சனஸ் ட்ரீ, பயங்கரமான விஷத்தை கொடுக்கக்கூடிய மரம். இது கீழே ரஜஸு தமசு. ஏன் இதனால்னா இந்த சம்சார மரத்தை அது மேன்மேலும் வளர்க்கிறது. இந்த சம்சாரத்தில் இருக்க இருக்க நமக்கு மோட்சம் பிரதிபந்தகமானது. பகவத் அனுபவத்தை நாம் இழந்து விடுகிறோம் என்றால் நம்மளால் இதை விட்டுட்டு டக்குன்னு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை வருதா? வைராக்கியம் வருதா? விஷய சுக லோலுபத்துவம். என்ன இருந்தாலும் இதை அனுபவிக்கிறோம், என்ன இருந்தாலும் இதை என்ஜாய் பண்ணுறோம். இந்த என்ஜாய்மெண்ட், இந்த ப்ளஷரை நம்மளால் விட்டு கொடுக்க முடியல. எவ்விதம் தான் வளர்த்தது விஷச்செடி என்று தெரிந்தும் அதை வெட்டி எறிவதற்கு மனது வராமல் தவிக்கிறானோ ஒரு சேத்தனன், ஒரு எஜமானன், அதே போன்று சம்சாரமாகிற இந்த மரத்தை அசங்க சஸ்திரேன சித்வா அப்படின்னா பெருமாள், பற்றுதல் இல்லை என்றதால கத்தினால வெட்டிடணும். வச்சுட்டா தானே பிரச்சனை. வெள்ளம் வந்தது 2015, 2007 வருஷம் வருது. சென்னையில் வெள்ளம் வரலாம் தான் ஆச்சரியம். இப்போ அடிக்கடி வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்தில் உசிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடுறோம். உயிரையும் உடைமைகளையும் சுமந்து செல்கிறோம். பிள்ளைகள் ஆச்சு, அப்புறம் ஏசியை விட்டுட்டு போகிறதா, ஃப்ரிட்ஜை விட்டுட்டு போகிறதா, வாஷிங் மிஷினை விட்டுட்டு போகிறதா, டிவியை விட்டுட்டு போகிறதா, பணத்தை விட்டுட்டு போகிறதா, நகைகளை விட்டுட்டு போகிறதா, பீரோவை விட்டுட்டு போகிறதா, லாக்கரை விட்டுட்டு போகிறதா, கட்டிலை விட்டுட்டு போகிறதா, மேஜையை விட்டுட்டு போகிறதா, எதை விட்டுட்டு போகிறதுன்னு தெரில. எல்லாத்தையும் திருப்பி திருப்பி நம்ம மூட்டை கட்டுறோம். ஆனால் வெள்ளமாக ஏறின்னு இருக்குது. கடைசியில் எதையுமே நம்மளால் காப்பாற்ற முடியல. நம்மளை காப்பாற்றிக்கிறதே வழமாக இருக்குது. ஒரு நாயகமாயோட உலகுடன் ஆண்டவர் கருணாய கவர்ந்த காலம்னு பெரிய ராஜாவாக இருந்தவன், நான் பக்கத்து தேசத்தை அரசனானவன் படையெடுத்து வந்தான். அடுத்த க்ஷணம் அவனுக்கு கையில் காலில் அவனுக்கு உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடி போயிட்டான். ஒன்றுமே இல்லை. ராத்திரி சாப்பாட்டை கூட வழி இல்லாமல் அந்த ராஜா சுற்றலாம். பிரத்யட்சமாக பார்க்குறோம். இவ்வளவுலாம் தெரிகிறது. நல்ல உபன்யாசம் கேட்குறோம், நல்ல உபதேசங்கள் கேட்குறோம், பல பெரியோர்கள் இடத்துல பழகிறோம், பல பெரியோர்கள் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டுருக்கா. பட் நம்மால் இந்த மரத்தை வெட்டிட்டு போக முடியல. பற்றுதல் இல்லாமல் நம்மால் வாழ முடியலை. உலகத்தில் மரத்தின் வேர்கள் கீழும் கிளைகள் மேலும் தான் இருக்கும். இந்த சம்சார விருட்சத்திற்கு வேர் என்பது மேற்புறத்திலும் இலைகள் என்பவைகள் கீழ்ப்புறத்திலும் இருக்கின்றது. இது வேர்னா யாரு? உள்ள எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வேர்னா பிரம்மதேவனுக்கு பெயர். ஏன்னா அவர் தானே சம்சாரத்தை சிருஷ்டிக்கிறார். இந்த மரம் எங்கேருந்து வளர்கிறது? கீழேருந்து மேலே போல. சம்சாரத்தை வளர்க்கும் பிரம்மதேவர் மூலமாக இந்த மரம் வளர்க்கப்படுகிறது. அப்போ மேலேருந்து இந்த மரம் என்ன பண்ணுறது? கீழே வருது. சம்சார மண்டலத்திற்கு மேலே இருப்பதினாலே சம்சார விருட்சத்திற்கு வேறானது மேலே இருக்கிறது. அப்புறம் மனுஷ, ஸ்தாவர, திரியக்கு இந்த கிளைகள், அதுக்கு மேலே இதெல்லாம் பிரம்மலோகத்திற்கு கீழ்ப்புறத்தில் இருப்பதினாலே, ஸ்தாவர ஜங்கமாதி அனைத்து விதமான சிருஷ்டிகளும் பிரம்மலோகத்திற்கு கீழ்ப்புறத்தில் இருப்பதினாலே பெருமாள் எப்படி வர்ணிக்கிறான்? ஊர்துவமூலமதசாகம் அஸ்வத்தம் என்று வர்ணிக்கிறான். இன்னொன்று அடையார் ஆலமரம்னர். சார் இன்றைக்கி அடையார் ஆலமரத்துக்கு 300 வருஷம் ஆச்சு சார். என்ன மார்வலஸ். அதனுடைய கார்பன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம். 300 இயர்ஸ், மினிமம் 300 இயர்ஸ் அடையார் ஆலமரத்தினுடைய இதெல்லாம் லைஃப் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனார். இந்த இடத்துல இருக்கிற மரம் வந்து 500 வருஷமாக இருக்குது சார் அப்படின்றார். சரி, 500 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள் ஏதோ புயல்லையோ மழையிலையோ இல்லை ஒன்றுமே இல்லைன்னா கூட அந்த மரம் கீழே தான் விழப்போகிறது. ஆனால் சம்சாரம் பிரகிருதி என்னும் இந்த மரம் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது அழிவே கிடையாது. அது அழிவற்றது. வேதங்கள் இந்த மரத்தின் இலைகள். பிரபஞ்சமாகிற இந்த விருட்சத்தை எவனொருவன் இவ்விதமாக நன்கு தெரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான்
வேதம், வேதத்தின் சுவைப்பயன் இவற்றை நன்கு அறிந்தவன் ஆவான். இப்போ என்ன புரிஞ்சுது? புருஷோத்தம யோகத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? புருஷோத்தம யோகத்தில் சம்சாரத்தை மரமாக வர்ணித்து இந்த மரத்தை வெட்டி எறியாத பத்தன் என்னும் க்ஷர ஜீவாத்மாக்களும் வெட்டி விலக்கின அக்ஷரர்கள் என்பதான முக்தர்களும் இவர்கள் இருவரை காட்டிலும் அத்தியந்தம் விலக்ஷணனான ஸ்ரீமன் நாராயணன் புருஷோத்தமன் என்பவன் இந்த அத்தியாயத்தில் நமக்கு காட்டப்படுகிறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வமூலமதசாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணாணி யஸ்தம் வேத ச வேதவித். ஊர்த்வமூலம் மேலே வேறுள்ளதும், அதசாகம் கீழே கிளை உள்ளதுமான, அஸ்வத்தம் அரசமரமாக, அவ்யயம் பிராஹு அழிவற்றதான இந்த சம்சாரத்தை சொல்லுகின்றார்கள். யஸ்ய எதற்கு, எந்த விருட்சத்திற்கு, பர்ணானி சந்தாம்சி அதன் அந்த எந்த ஒரு மரத்திற்கு இலைகள் வேதங்களோ, தம் அந்த மரத்தை யஹா எவன், வேதஹா இந்த மாதிரி, அதாவது இந்த மரத்திற்கு இலைகள் வேதங்கள், இந்த மரத்திற்கு இலைகள் வேதங்கள். இந்த மரத்துடைய வேர் பகுதி பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவருக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிளைகள் என்னது? இப்போ நாம் பார்க்கக்கூடிய சம்சாரம். அவன்தான் வேதவித்து, வேதத்தை உள்ளபடி அறிந்தவனாவான். அதாவது வேதத்துடைய பொருளை அவன் அறிந்தவனாவான். இங்கே ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. இங்கே இன்னொரு விதமான ஒரு விசேஷத்தை நாம் பார்க்குறோம். அதாவது ஒரு சமயம் மகரிஷிகள்லாம் இந்த அஸ்வத்த விருட்சம் எனப்படக்கூடிய அரசமரத்திற்கு அடியில் அமர்ந்து கொண்டு வேதாத்தியனம் செய்தார்களாம். அரசமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு மகரிஷிகள் எல்லோரும் வேதாத்தியனம் செய்தார்களாம். மரம் அந்த வேத வாக்கியங்களை கிரகித்து கொண்டதாம். சில பேருக்கு நாம் எவ்வளவு சொன்னாலும் அவன் மரம் மாதிரி கிரகித்து கொள்ளாமலேயே இருப்பா. நாம் எவ்வளோ உயர்ந்த விஷயத்தை எப்படி பக்குவமாக சொன்னாலும் அவன் மரம் மாதிரி ரியாக்ஷனே இல்லாமல் இருப்பா. கரெக்டு தானே? பட் இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த மரம் அது கிரகித்து கொண்டது. 3 வேதங்களையும் அதற்கு அடியில் உட்கார்ந்து சொன்னார்கள். அவைகள் அனைத்தும், அந்த வேதங்கள் அனைத்தும் இலைகளாயிரமாம். எனவே தான் திரையி என்ற வேதத்திற்கு பெயர். அஸ்வத்த விருட்சத்தின் இலைகளை பார்த்தேன்னா 1, 2, 3 1, 2, 3 அப்படி இருக்கும். 3 வேதம், ரிக்கேஜுசாம. அதில் அதர்வனம் அண்டர்ஸ்டுட். ஒரு கதை. அப்போ சம்சாரம் என்பது அற்புதமானதொரு மரம். உலகத்தில் காணப்படுகிற மற்ற மரங்களை போன்றது அன்று இது. பொதுவாக உலகத்தில் பார்க்கக்கூடிய மரங்களுக்கு வேர் கீழ் பகுதியிலையும் கிளைகள் மேற்பகுதியிலையும் இருக்கும். இது வித்தியாசமாக இருக்கு. இப்போ பிரம்மாவுக்கு எப்பொழுது இரவு பொழுதானது ஏற்படுகிறதோ அப்பொழுது பூஹு புவா சுவஹா என்றதான 3 லோகங்கள், அந்த 3 லோகங்களில் உள்ளதான பிராணிகள் அவைகள் அழிந்து விடுகின்றன. இவையெல்லாம் பிரம்மாவினுடைய சரீரத்தில் ஒன்றி கிடக்கின்றது. மறுபடியும் பிரம்மாவிற்கு பகல் வரும் பொழுது பிரம்மா இவற்றை படைக்க ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே அவரவர்கள் முன் செய்திருக்கக்கூடிய கர்மவீரர்களுக்கு தக்கபடி தேவதைகளாகவோ, ஸ்திரியக்குகளாகவோ, மனுஷர்களாகவோ, ஸ்தாவரங்களாகவோ, ஜங்கமங்களாகவோ பிறக்கிறார்கள். எப்படி திருப்பி பார்த்துக்கோங்க. பூஹு புவஹா சுவஹா இந்த 3 லோகங்கள் அவைகள் பிரம்மாவினுடைய இரவு பொழுதில் அந்த பிரம்மதேவரிடத்தில் லயத்தை அடைந்து விடுகின்றன. பிறகு மறுபடியும் பிரம்மதேவர் அவைகளை சிருஷ்டிக்கிறார். அப்பொழுது பிரம்மலோகத்திற்கு கீழ்ப்புறத்தில் அந்த சிருஷ்டியானது நடைபெறுவதனால், அங்கிருந்து அவர்கள் கீழே வருவதனாலே சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர், இப்போ மரம் வளரணும்னா மரத்துக்கு எது தேவை? ஆணி வேர் தேவை. பிரதானமான வேறு தானே தேவை. அந்த வேறு தானே மரத்தை நிற்க வைக்கிறது. அது மூலமாக தானே மரம் வளருது. அதுதானே ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி பிரம்மதேவர் தானே காரணம். பிரம்மதேவரால் தானே பிரகதி வளருது. பிரம்மதேவர் தானே எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்கார். பிரம்மதேவர் தானே அவன் வாழ்க்கை ஏற்பட்ட மாதிரி பகவத் அனுகிரகத்தினால அந்த பலப்பிரதானம் பண்ணுறார்.
அதனால் மேலே இருக்கிற பிரம்மாவனால் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் கீழே வர்றதுனால இந்த மரம் மேலே வேறு கீழே கிளைகள் அப்படின்னு இருக்கு. இப்படி 7 உலகங்களுக்கு மேல் பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம், இப்படி 7 உலகங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரம்மா இந்த சம்சார விருட்சத்திற்கு ஆதியாக இருக்கிறதுனால இதை ஊர்த்வ மூலம், அதாவது வேரை மேற்புறத்தில் உடையது என்கிறோம். ஊர்த்வ மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராஹு அவ்யயம். ஊர்த்வ மூலம் அவாக்ஷாக்கம் விருக்ஷம் யோ வேத சம்பிரதி. ஊர்த்வ மூலஹ அவாக்ஷாக ஏஷா அஸ்வத்தஹ சனாதனஹ. இதெல்லாம் சுத்தி வாக்கியம். இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இதர விஷயங்களில் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பற்றுதெல்லாம் போய் தெளிவான ஞானம் நமக்கு உண்டாகிற பரியந்தம் இந்த சம்சாரமானது நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதர விஷயங்களில் பற்றுதல் ஒழிந்து தெளிவான ஞானம் நமக்கு உண்டாகிற பரியந்தம் இந்த சம்சாரம் என்னும் அஸ்வத்த விருட்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்த்வமூலமதஷாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். மேலே இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இதை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. 15வது அத்தியாயம். இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் வாங்கி சொல்லணும். ஸ்ரீ பகவானுவாச்சா श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमधशाखम् ऊर्ध्वमूलमधशाखम् अश्वत्थं प्राहुरव्ययम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् यस्तं वेद स वेदवित्. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमधशाखमश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் முறை. அதை பற்றி விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பகவத் பாதால் அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச கால நியம அனபேட்சத்வாத் ஆதிக்கே காரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சம்பூர்ணமான அஹிம்சை விதிக்கலை. சில இடங்களில் ஹிம்சையும் தேவைப்படுறது. ஆனால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தில் ஹிம்சையே இல்லை அப்படின்னு காட்டுறார். புருஷாந்தர, பாக்கி இருக்கிற மனுஷாளுடைய அபேட்சை தேவை கிடையாது. திரவியாந்தர, இந்த மாதிரி திரவியங்களை வச்சுண்டு இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி சுத்தமாக இருக்கணும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ல நியமம் கூட இங்கே தேவை கிடையாது. பகவன் நாம சொன்னாலே போதும். திரவியாந்தர, தேச கால, இந்த சமயத்தில் தான் இதை பண்ணணும், இந்த காலத்தில் தான், இந்த தேசத்தில் தான் இதை பண்ணணும், இந்த ஊரில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற நியமமும் இல்லாதனால, நியமமும் இல்லாது எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்துதியினுடைய முக்கியத்துக்குவே காரணம் அப்படின்னு பகவத் பாதால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தினுடைய மேன்மையை பற்றி அழகாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிராரம்பத்திலேயே நம்மளுக்கு உபதேசிக்கிறார். அவ்வழியிலே நாம் இப்பொழுது நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்வோம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ತನುಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು.
ತನು ಶುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಬಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ಹೊರಗೆ ಮಿಲ್ದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ವಿಠಲ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.